கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிக சாதாரணமானவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான். போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நீ தோற்கின்ற இடம் அதுதான். கிவ் அப், அப்படி விட்டுற. இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு விஷயத்தை உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நீ போய் பாரு. இந்த இப்ப பத்மபூஷன்னா, ஆமா பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு. யாருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க? சிந்துக்கு கிடைச்சிருக்கு. சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா? அவளை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எதுக்கு வந்தா அவ?